வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யோரிச்சியோடைய மொத்த கதையை தான் பார்க்க போகிறோம். எஸ், அவர் யாருன்னா சன் பிரீத்திங்கே உருவாக்கினவர். அவர் அளவுக்கு சன் பிரீத்திங்கை வேறு எவனாலையும் பண்ண முடியாது. அது இல்லாமல் மூசானியை அலற விட்டவர். மற்ற டீமன்ஸ்லாம், அதாவது இப்போ டீமன் ஸ்லேயர் சீரீஸில் நீங்கள் பார்க்கும்போது அவரை பற்றின இந்த முழு கதை வரல, அடுத்து வரப்போகிற படங்களில் தான் காட்ட போகிறாங்க. சீரீஸில் அவரை பற்றின கிளிம்ஸ் மாதிரி காமிக்கிறது இந்த கூலி படத்தில் சொல்லுவாங்களே, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு இன்னுமா என்ன தெரியலன்ற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு பில்டப்பில் அவரை சின்னதாக காமிச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஒர்த்தானவர். ஏன்னா டீமன்ஸ்லாம் மூசானுடைய பிளட்டில் உருவானதா. ஸோ மூசானுடைய பிளட்டில் அந்த பயம் தான் இவரை பார்க்கும் போதெல்லாம், டான்ஜிரோ காதில் இருக்க அந்த இயரிங்ஸை பார்க்கும் போதெல்லாம் எங்கேயோ இவரை பார்த்துருக்கேன், எங்கேயோ ஒரு கூட சண்டை போட்டு நான் பயந்து ஓடி இருக்கேங்கிற மாதிரி டீமன்ஸ்லாம் அலறிருப்பாங்க. ஸோ மூசானா அலற விட்ட ஒரே ஆள் யோரிச்சி தான். ஸோ அவருடைய கதையை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அவருடைய பிரதர் யார் தெரியுமா? கொக்குஷிபோ. அவர் தான் அப்பர் டீமன். அக்காசா என்னை விட்டு போயிட்டல, ஸ்ட்ராங்கானவன், உங்க கூட நான் சண்டை போகணும்னு நினச்சேன், ஆனால் விட்டு போயிட்டலன்ற மாதிரி ஃபீல் பண்ணார். ஸோ அவருடைய பிரதர் ப்ளஸ் சன் பிரீத்திங்கை உருவாக்குனவர். இப்படி பல விஷயங்கள் அந்த மனுஷனை சுற்றி இருக்குது. பவர்ஃபுல்லான ஆள். அவருடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா பாவமாகவும் ஃபீல் ஆகும். அக்காசா கதையுடைய ஆப்போசிட் வெர்ஷனாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மொத்தமாக டீட்டெயிலாக பார்த்துடலாம்ப்பா. இன்னும் இந்த மாதிரி டீமன்ஸு, அதுக்கப்புறம் ஹாஷிராஸு, அவங்க எல்லாத்தோடைய கதையை மொத்தமாக அடுத்தடுத்து வீடியோஸாக நான் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். எப்படிங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். யோரிச்சி மிச்சிகாட்சு இவங்க 2 பேரும் ட்வின்ஸாக தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே அவங்க அப்பாவுக்கு இவங்களை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி 2 பேராக பிறக்கிறாங்க. அதுலேயும் அந்த மார்க்கோட தான் இவன் பிறந்திருக்கான். எல்லாருக்குமே சண்டை போடும்போது, டான்ஜிரோ கூட சண்டை போடும்போது அந்த மார்க் அவேக்கனிங் ஆகுமே. இவர் பிறக்கும் போதே அந்த மார்க்கோட தான் பிறந்தார். அதனால கிட்டத்தட்ட டீமன் சைல்டாக பார்த்து இவன் டீமனாக மாறிடுவான், இவனை கொண்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பிளான் போட. ஆனால் அவங்க அம்மா வந்து என் பிள்ளைய நான் கொல்ல விட மாட்டேங்கிற மாதிரி அவங்க தான் இவனை சாக விடாமல் தடுத்து நிறுத்துறாங்க. சரி, இவன் வளர்ந்து பெரிய ஆளாகி எனக்கு வில்லனாக மாறக்கூடாது, அதனால் இவனை தனியாக ஒதுக்கி வைங்கடா, என் கண்ணிலே படக்கூடாதுங்கிற மாதிரி அப்பாவுக்கு இவனை பார்த்தாலே சுத்தமாக ஆகலை. இன்னொரு பையனான மிச்சிகாட்சு, அவனை தான் நம்ம சாமுராயாக மாற்றணும், அவனுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி அவனை ராஜ மரியாதையோடு பார்க்குறாங்க. இவனை மொத்தமாக ஒதுக்கி வச்சு இவனுக்கு எதுவுமே கொடுக்காம 10 வயசு ஆகட்டும், அப்புறம் கோயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுலாம், அங்கே சாமியாராக மாறி கிடக்கட்டும்ன்ற மாதிரி யோரிச்சிக்கு இப்படி ஒரு பிளானை போடுறாங்க. யோரிச்சிக்கு அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசம். எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவை சுற்றியே தான் இருப்பான். இதை பார்க்கும்போது மிச்சிகாட்சுக்கு, டேய் இவன் அம்மா பிள்ளையாவே இருக்கிறான், இவன்லாம் சண்டை போட்டு சாமுராயாலாம் மாற மாட்டான் போல இருக்குது, சாமியாராக மாற்ற நினச்சது கரெக்டு தான், இவன் வேஸ்ட்டு பிளவாக தான் இருக்கான் மாதிரி அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வரல. சரி, எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்களே, நம்மளாச்சும் கொஞ்சம் லைட்டாக இவனுக்கு நம்ம இருக்கோங்கிற மாதிரி காட்டலான்னு ஒரு ஃப்ளூட்டை செஞ்சு இவங்ககிட்ட கொடுத்துருப்பான். இதை வச்சுக்கோ, வேறு ஏதாச்சும் கொடுத்தனா அப்பா என்ன பிடிச்சி கத்துவார், அதனால் இந்த ஃப்ளூட்டை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பான். இப்போ 7 வயசு வரைக்கும் இவனு பேசுவாங்கிறதே யாருக்கும் தெரியாது, அமைதியாகவே கிடப்பான். அதனால் ஓகே, இவனுக்கு பேச்சே வராது போல நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, இங்கே இந்த மிச்சிகாட்சு ட்ரைனிங் எடுக்கும்போது இவன் பின்னாடி வந்து அம்மா நீ சாமுராயா மாற போறியா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு தூக்கி வாரி போடும். டேய் நீ பேசலாம் செய்வியாடா, மொத்தமாகவே நீ வேஸ்ட்டு பிள்ளோன்னு நினச்சேன், வாய் திறந்து பேச வர செய்யுங்கிற மாதிரி அவனுக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆமாம் நான் சாமுராயாக மாற போகிறேன், நீ சாமியாராக மாற போகிறான்ற மாதிரி தான் அவனுக்குமே மைண்டில் இருந்துச்சு. இப்போ அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அந்த மாஸ்டர் இவனுக்குமே சும்மா நம்ம பேசிக்ஸ் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங்கை கொடுத்தா மாஸ்டரையே அசால்ட்டாக அட்டாக் பண்ணிட்டான். ஏன்னா சின்ன பையனு நானும் சும்மா போனா போட்டுன்னு விட்டா வாடா சண்டைக்கு வாடான்னும் போது அந்த அட்டாக்ல அந்த மாஸ்டரையே இவன் ஜெயிச்சு விட்டான். இப்போ இந்த விஷயம் பார்த்ததும் மிச்சிகாட்சுக்கு, டேய் நான் இவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுக்கிறேன்டா, ஆனால் நீ என்ன ஓவர்டேக் பண்ணி போயிட்டடா, உனக்கு எப்படா இந்த ஒரு பவர் இருக்குது அப்படின்னா, இவனால் ஒட்டுமொத்தமாக உடம்புல இருக்கிற விஷயத்தை இவனால் ஈஸியாக பார்க்க முடியும். கிட்டத்தட்ட உடம்பையே ஸ்கேன் பண்ணுற மாதிரி உள்ளே என்ன இருக்குது, ஹார்ட் எப்படி துடிக்குது, அவன் என்ன அட்டாக் பண்ண போகிறாங்கிறது இவனால் ஈஸியாகவே தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அவனை ஈஸியாக அட்டாக் பண்ணவே முடியாது. அதை வச்சு அசால்ட்டாக மாஸ்டரையே காலி பண்ணி விட்டான். இப்போ இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவும், அதுவும் அவங்க அப்பா கிட்ட போகும். ஆஹா நம்ம மாற்றி வளர்க்குறோம், இன்னொருத்தனை சாமியாராக மாற்று, இவனை சாமுராயாக மாற்றுங்கிற மாதிரி இப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. மிச்சிகாட்சுக்கு, ஏங்க நானும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நானும் சாமுராயாக மாறணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இவனுக்கு ஏன் இவ்வளோ ராஜ மரியாதை கொடுக்குறாங்க, அது இல்லாமல் என்னை விட ஏன் ஓவர் பவர்டாக இருக்கான்னு இப்போ தான் அவன் மேலே பொறாமல் ஸ்டார்ட் ஆகுது. யோரிச்சியை ஒரு பொருட்டாகவே மதிக்கல. அது இல்லாமல் யோரிச்சி சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்கா அவனை பார்க்கும்போதே அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு துளி கூட அவன் மேலே பாசம் இல்லை. ஆனால் யோரிச்சிக்கு அப்படியே ஆப்போசிட்டு, டேய் என்ன இருந்தாலும் என்னுடைய பிரதர்ரா அப்படிங்கிற மாதிரி, நீ கொடுத்த அந்த ஃப்ளூட்டை நான் கடைசி வரைக்கும் வச்சுப்பேங்கிற மாதிரி அதை பாசமாக இவன் வச்சுப்பான். நான் இவன் மேலே பாசமே காட்டல, எதுக்கு இவன் பாசமாக என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சுத்தமாக புரியல. இப்போ யோரிச்சியை அடுத்து சாமுராயாக மாற்ற போகிறாங்க. இவனுக்கு 10 வயசு ஆச்சுன்னா இவனை போயிட்டு இந்த கோயிலில் சேர்த்துற போகிறாங்கிற மாதிரி இவன் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கும்போது அப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. அம்மா ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் கிளம்புறேன், நீ நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி மிச்சிகாட்சு கிட்ட சொல்லிட்டு யோரிச்சி அங்கேருந்து கிளம்புறான். இவன் ஸ்ட்ரெயிட்டாக சாமியாராக போகிறான்னு பார்த்தா அதுவுமே இல்லை, எனக்கு இந்த இடமே பிடிக்கல, எங்கள் அம்மாக்காக தான் இவ்வளோ நாள் இருந்தேன், இனிமேல் நான் இருக்க தயாராகவே இல்லை அப்படிங்கிறதுனால இவன் கிளம்பி போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க நடந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் எனக்கு துளி கூட டயர்டாகாது. இவன் தான் கிட்டத்தட்ட ஓவர் பவர்டாக தானே இருக்கான்.
இவன் வாழ்கிறதுக்கான பர்பஸே போயிடுச்சு. அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாக்காக கூட இருக்கலாம்னு இருந்தான். அது எல்லாமே இவனுக்கு சண்டை போட சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவன் சண்டை போடும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத இவன் பார்க்குறான். அதனால் எனக்கு சண்டையே வேணாம்டான்ற மாதிரி ஒதுங்கி தான் இருக்கிறான். இப்போ அப்படி போகும்போது தான் யூட்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அவள் தனியாக இருக்கா. அவன் குடும்பத்தில் இருந்த எல்லாருமே நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ அவன் மட்டும் தனியாக இருக்க. அவனுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட 10 வருஷம் போகுது. ஒன்றா இவங்க வளர்றாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இப்போ யூட்டாவுக்கு குழந்தை பிறக்க போது. கிட்டத்தட்ட ஃபேமிலி மேனாக இவன் வாழ்க்கை நிம்மதியாக நம்ம வாழறதுக்கான ஒரு பர்பஸ் கிடச்சிருச்சு. சண்டை போடுறதோ அப்படி எல்லாரையும் ஜெயிக்கிறதோ அது வாழ்க்கை கிடையாது. குடும்பமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கான். இப்போ அவன் வேலைக்காக போயிட்டு வரும்போது அன்றைக்கி ஈவினிங்கே ரிட்டர்ன் ஆகணும். அப்போ வயசான ஒருத்தர் வந்து முடியாமல் இருப்பாரா? இவன் தான் பார்க்கும்போதே உடம்பை ஸ்கேன் பண்ணுறவானே, அவருக்கு முடியல, அவர் கூட இருந்து நான் அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த ஒரு நாள் வீட்டுக்கு போகாமல் இருந்ததுனால டீமன் அவளை கொன்னுடுச்சு. இவன் முன்னாடியே போயிருந்தான்னா டீமன் கிட்டேருந்து அவளையும் காப்பாற்றிருப்பான். அது இல்லாமல் அவனுக்கும் குழந்தை பிறந்து நிம்மதியாக ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்பான். இப்போ எல்லாமே மொத்தமாக வீணாக போச்சு. அப்போ தான் இந்த டீமன் ஹண்டர்ஸுங்கிற விஷயமே இவனுக்கு தெரிய வருது. இவங்கெல்லாம் டீமன்ஸை கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த டீமன்ஸ் அப்பாவி மக்களை கொண்டு அவங்க ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது இப்போ தான் இவனுக்கு தெரியுது. இவ்வளோ பவரை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தையே காப்பாற்ற முடியல, பட் இவ்வளோ பவரை இனிமேலாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இனிமேலாச்சும் இந்த டீமன்ஸை அழிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி அப்போ தான் இவன் டீமன்ஸ் லேயரில் சேரணும் முடிவு பண்ணி அதில் சேர்றான். இவனால தான் இந்த ப்ரீத்திங் டெக்னிக் இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்கேன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி தரலான்னு பார்த்தா அவங்க அதை புரிஞ்சிக்கவே முடியல. சன் ப்ரீத்திங்கை இவன் ஒருத்தனால மட்டும்தான் பண்ண முடியுது. ஆனால் ஓகேப்பா, இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை வச்சு நாங்கள் புதுசாக இதுலேருந்து அடுத்தடுத்த லெவல்ஸை கொண்டு வந்துடுறோன்ற மாதிரி வாட்டர் ப்ரீத்திங், ஃப்ளேம் ப்ரீத்திங்கிற மாதிரி அதுலேருந்து பிரிஞ்சது தான் மற்ற ப்ரீத்திங். ஆனால் மெயின் பவர்ஃபுல்லான ப்ரீத்திங் வந்து சன் ப்ரீத்திங் தான். அது யுரிச்சியால் மட்டும்தான் பண்ண முடியுது. இப்போ மறுபடியும் மிச்சிகாட்ஸு இவனை பார்த்ததும் டென்ஷன் ஆகிறான். ஏண்டா இவ்வளோ நாள் நீ இல்லாமல் அதுவும் மொத்தமாக ஊரை விட்டே ஓடி போயிட்டேன்னு நானும் சந்தோஷமாக இருந்தேன். நானும் சண்டைலாம் செஞ்சு இப்போ டீமன்ஸ் எல்லாம் கொள்கிற டீமன்ஸ் லேயர்ஸாக நானும் சேர்ந்துட்டேன். ஆனால் மறுபடியும் திரும்ப வந்து இப்போ எல்லாரோடைய அட்டென்ஷனும் உன் மேலே தான் திரும்புவான். என்ன ஒரு ஆளாகவே பார்க்க மாட்டாங்க. மறுபடியும் ஒன்று எனக்கு பிடிக்கலடான்ற மாதிரி யுரிச்சி மேலே இன்னும் கோவத்தில் இருக்கான். அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு யுரிச்சி உன்னை ஜெயிக்கிறது தாண்டா என்னுடைய ஒரே லட்சியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். யுரிச்சி பிறக்கும் போதே அந்த மார்க்கோட பிறந்திருக்கான். பட் இவன் கூட சண்டை போடும்போது தான் மற்றவங்களுக்கு அந்த மார்க்குங்கிறது அவேக்கன் ஆகுது. ஸோ அந்த மார்க்குடைய அந்த பவர்னால இவங்க இன்னும் பவர்ஃபுல்லாக சண்டை போட முடியும், டீமன்ஸை கொல்ல முடியும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த உடம்புல அந்த மார்க்குங்கிறது யாருக்கெல்லாம் அவேக்கன் ஆகுதோ அவங்க சீக்கிரமாக இறந்துருவாங்க. அதுக்கான வேலையை நீங்கள் உங்கள் ஆயுசையே கொடுத்து தான் ஆகணும். பட் பவர்ஃபுல்லாக உங்களா மாற்றிடும். அதனால் இப்போ மிச்சிகாட்ஸுவும் இந்த மாதிரி மார்க் அவனுக்கும் வந்துருச்சு. இவன் இன்னும் சீக்கிரத்தில் சாக போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இல்லை நான் சாக மாட்டேன், நான் சாகக்கூடாதுங்கிறதுனால வேறு என்ன பண்ணலாம், டீமனாக மாறினா கடைசி வரைக்கும் நான் உசுரோடவே இருக்கலான்னு மூசான் பேச்சை கேட்டு டீமன் பிளட்டை குடிச்சு இவன் டீமனாக மாறிட்டான். யுரிச்சி இப்போ நான் டீமனாக மாறிட்டேன், உன்னை போட்டு தள்ளுவேண்டா, கடைசி வரைக்கும் என்னுடைய ஒரே எதிரி நீதாண்டான்ற மாதிரி யுரிச்சி மேலே இன்னும் இவனுக்கு கோபம் அடங்கலை. சரி, இந்த யுரிச்சிக்கு இதெல்லாம் யார் பண்ணுறது? இந்த டீமன்ஸே கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தன் இருப்பான்ல, அவனை காலி பண்ணணும் போது எதிர்பாராத விதமாக மூசானியே இவன் மீட் பண்ணிடுறான். பார்க்கும்போதே உடம்பை ஸ்கேன் பண்ணால் அவனுக்கு 5 மூளை 7 இதயம் இருக்குது. ஒய்யால நான் தேடுற அந்த வில்லங்க பிடிச்சவன் நீதாண்டான்னு ஒரே வெட்டு, அந்த அட்டாக்கே ஒரே வெட்டில் முடிஞ்சிருச்சு. மற்ற டீமன்ஸ்லாம் கிட்டத்தட்ட அரை நாள் கிட்ட அடிச்சுப்பாங்க. இவன் ஒரே வெட்டில் மொத்த கதையுமே முடிச்சுட்டான். மூசானே நடுங்கி போயிட்டான். அவனுக்கு ரீஜென்ரேட் ஆகலை. இப்போ டீமன்ஸ்னால் அவங்கள கொன்னாலும் வெட்டினாலும் அடுத்து ரீஜென்ரேட் ஆகிடும். ஆனால் இந்த சன்பிரீத்திங்கோடைய பவர்னால் அவனால் ரீஜென்ரேட் பண்ணவே முடியல. ஐயோ நாங்கள் காலியாக போகிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு பீஸாக கிட்டத்தட்ட 1800 பீஸாக பிரிஞ்சுட்டான். அதில் 1500 பீஸாக வெட்டி வீசி காலி பண்ணியாச்சு. இருந்தாலும் மூளையோடைய அந்த பீஸுங்கிறது அது கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ரொம்ப சின்ன பீஸாங்கிறதுனால அவனால் வெட்ட முடியல. அது எஸ்கேப் ஆகி எப்பா உயிர் பழச்சா போரும்டா, இவங்கிட்டலாம் இனிமேல் கண்ணிலே படக்கூடாதாகிற மாதிரி மூசானுக்கு அந்த ஒரு அட்டாக்கு அவன் ஒரே வெட்டில் நம்மளை காலி பண்ணிட்டான்டா, அவன் கூடவே நம்மளால் நிற்க முடியலான்ற அந்த பயம் கடைசி வரைக்குமே இருக்குது. அண்ட் இந்த மூசான் கூடவே வந்தவங்க தான் தமாயோ. அவங்க வந்து இவனுடைய பவர்னால இவனை விட்டு வெளியே போக முடியாமல் அவனுக்கு கட்டுப்பட்டு வீக்காக இருக்கிற ஒரு டீமன். ஸோ அவனையுமே விடுவிச்சிட்டான். ஓகே, உங்களெல்லாம் எனக்கு புரியுது, மூசான் கீழே தான் நீங்கள் இருந்தீங்க, இனிமேல் நீங்கள் மூசான் கண்ட்ரோல் இருக்க வேணாங்கிற மாதிரி அவங்களையுமே ரிலீஸ் பண்ணி விட்டான். இப்போ இந்த விஷயம் டீமன் ஸ்லேயர் மொத்த பேருக்கும் தெரிஞ்சு, தம்பி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மூசான் கையில் கிடச்சோம் அவனை கொல்லாமல் விட்டுட்ட, ப்ளஸ் இன்னொரு டீமனை அதை நீயே மன்னிச்சு விட்ட, பரவாயில்ல நீங்கள் உங்களை ரிலீஸ் பண்ணுறன்ற மாதிரி நீயே முடிவெடுத்துட்ட. அதை விட முக்கியமாக உன்னோட பிரதர் இருக்கான மிச்சிகாட்ஸு, அவன் இப்போ டீமனாக கொக்குஷிபோவாக மாறிட்டான். ஸோ இப்போ அவனும் டீமனாக மாறிட்டான். நீ டீமனை ரிலீஸ் பண்ணிட்ட, 10ஆவதுக்கு நீ ஓவர் பவர்டாக இருக்கிற, நீ எப்போ வேணாலும் எங்களுக்கு எதிராக திரும்பலாம், நீ டீமன் ஸ்லேயராக இருக்க வேணாமடான்ற மாதிரி அவனை மொத்தமாக அதுலேருந்து தூக்கிவிட்டாங்க.
இப்போ அவனுடைய அந்த இயரிங்ஸை தான் இந்த கமோடோ ஃபேமிலிக்கு இவன் கொடுத்துருப்பான். ஸோ இப்போ அந்த இயரிங்ஸ் தான் கமோடோ ஃபேமிலிக்கு வந்திருக்கும். அதை தான் இவங்க அப்பா அப்புறம் இவன் இப்போ டான்ஜிரோ முதற்கொண்டு அந்த இயரிங்ஸை போடுவான். அது யோரிச்சியோடைய அந்த இயரிங்ஸ் தான். அது இல்லாமல் நம்ம ஃபயர் கார்டுக்கு நன்றி செலுத்த இந்த டான்ஸ் மூமெண்ட்டை பண்ணணும். ஹினோகாமி காகுரா அந்த டான்ஸ் வந்து ஆக்சுவலாக சன் பிரீத்திங் டெக்னிக். அவங்களால அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியல. காலப்போக்கில் இந்த சன் பிரீத்திங் விஷயமே உங்களுக்கு மறந்துருச்சு. போக போக மற்ற பிரீத்திங் ஸ்டைலை தான் இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அந்த சன் பிரீத்திங் ஸ்டைலு இந்த ஃபயர் கார்டுக்கு நன்றி செலுத்துகிற டான்ஸாக ஹினோகாமி காகுராவா அவங்க எல்லாருமே வழி வழியாக ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் யோரிச்சியோடைய அந்த இயரிங்ஸு இப்போ டான்ஜிரோக்கும் வந்து சேர்ந்துருச்சு. அவங்க அப்பாவுடைய அந்த டான்ஸ் மூலிமா சன் பிரீத்திங்கும் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு. இப்போ இவன் சன் பிரீத்திங்கும் பண்ண முடியுங்கிற ஸ்டேஜுக்கு டான்ஜிரோ மாறி இருக்கிறான். ஸோ இது எல்லாமே யோரிச்சியோடைய அந்த இயரிங்ஸ் மூலியமாகவும் வந்துருக்குது. அந்த டான்ஸ் மூமெண்ட் மூலிமா சன் பிரீத்திங்காக இவனுக்கு வந்து சேர்ந்துருக்குது. இப்போ யோரிச்சிக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆகுது. வயசாகும் போது இப்போ டீமனாக அவன் பிரதரும் இருக்கான். ஏய் உன்னை இப்போ போட்டு தள்ள விட மாட்டேன்னா, இப்போ நான் டீமனாக பவர்ஃபுல்லாக இருக்கேன், உன்னை என்னால் ஈஸியாக காலி பண்ண முடியும்னு அந்த ஃபைட்டில் அவன் ஆக்சுவலாக பெருசாக ரியாக்ட் பண்ணுறதுக்கவே மாட்டான். அப்போவே தெரியுது இவன் இப்பவுமே பவர்ஃபுல் தான். இவன் நம்ம டீமனாக மாறினா கூட நம்மளை ஈஸியாக வெட்டி வீசிடுவான். மூசானியே அட்டாக் பண்ணவன் இவன் வயசாகியே இருந்தாலும் என்னால் இவனை தோக்கடிக்கவே முடியேங்கிற அந்த கோவத்தில் இவங்கிட்டே சொல்லுவான். ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்க, நீ மட்டும் ஸ்பெஷலாகவே இருக்க, நான் கஷ்டப்பட்டு அந்த இடத்த அடையணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அசால்ட்டாக அந்த இடத்துலையே இருக்க, எல்லாரோட அட்டென்ஷனும் உன் பக்கம் தான் இருக்குது, என்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க, அதனால தானே எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி எரிஞ்சு விழுறான். அந்த சமயத்தில் அவரே வயசானதுனால இறந்து போயிடுறாரு. செத்தாலும் உன்னை விடமாட்டேன்டான்ற மாதிரி வெட்டி வீசினா அப்பா அவர்கிட்ட அந்த ஃப்ளூட்டு சின்ன வயசில் அவன் கொடுத்துருப்பான் தெரியுமா ஃப்ளூட்டு, அது இன்னுமே பத்திரமா வச்சுருந்துருக்காரு. டேய் எம்மனா நீ பாசம் காட்டுறது நீ எரிச்சலாக இருக்குது, அதை விட முக்கியமாக நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலான்ற மாதிரி அவன் செத்தா கூட அந்த ஃப்ளூட்டை வச்சிருக்கானேங்கிறது இவனுக்கு இன்னும் ஏற்றுக்கவே முடியல. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா, நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலான்னு யோரிச்சி மேலே எப்போவுமே அந்த கோவங்கிறது இவனுக்கு இருக்குது. ஸோ இதுதான் யோரிச்சியோடைய மொத்த கதை. ஆக்சுவலாக யோரிச்சி விசஸ் மூசான் அந்த ஃபைட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யோரிச்சிக்கு யாருமே தேவைப்படல. அவன் ஓவர் பவர்டான ஆள். மூசானா ஒரே அட்டாக்ல அவன் கதையவே முடிச்சு விட்ருவான். அப்படி இருந்த ஒரு விஷயம் அடுத்து யோரிச்சி இந்த டீமன் ஸ்லேயர் விட்டு வெளியே வரான். அவனோட இயரிங்ஸுங்கிறது கமோடோ ஃபேமிலிக்கு வருது. அடுத்தடுத்து இந்த சன் பிரீத்திங் ஒரு விஷயமே மறந்து போகுது. மற்ற பிரீத்திங் ஸ்டைல் இருந்தாலும் சன் பிரீத்திங் தான் மூசானுக்கே டஃப் கொடுக்கறது. அந்த விஷயமே இல்லாமல் போயிட்டு இருக்குது. அங்கே மூசான் வந்து ஓவர் பவர்டாக ஆகி மற்ற டீமன்ஸ்லாம் உருவாக்கி அவன் பெரிய ஆளாக மாறிட்டான். இப்போ அவன் தான் பவர்ஃபுல்லு. இப்படி இருந்த சுச்சுவேஷன், அதாவது ஓவர் பவர்டாக இருந்த யோரிச்சி ஒரே அட்டாக்ல மூசானை முடிச்சு நீ வீக்கான வேண்டாங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இவன் ஓவர் பவர்டாக ஆகிட்டான். இந்த பக்கம் ஹாஷிராஸ் என்னதான் ட்ரை பண்ணாலும் சன் பிரீத்திங் உங்களால் தெரியாததுனால அவனை ரீச் பண்ணவே முடியல. இப்போ அந்த விஷயம் திரும்பவும் நடக்கிற மாதிரி டான்ஜிரோ சன் பிரீத்திங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ மொத்த ஹாஷிராஸோட உதவியால் இந்த மூசானை போட்டு தள்ளன்னு நினைக்கிறான். அப்படியே டோட்டலாக பவர் ஷிஃப்ட்டும் ஆகுது. இங்கே மூசான் முன்னாடி வீக்காக இருந்து அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான். இப்போ இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆனால் மூசானுக்கு டஃப் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் மூசான் கதையை முடிக்கணுங்கிற மாதிரி இப்படி பவரும் ஷிஃப்ட் ஆகுது. அடுத்த வீடியோவில் இந்த அப்பர் டிமன் லோயர் டிமன்ஸ் எல்லாருடைய அந்த கதை ப்ளஸ் ஹாஷிராஸோடைய மொத்த ஹாஷிராஸோடைய பேக் ஸ்டோரி, அவங்களுடைய ப்ரீத்திங் ஸ்டைல் என்ன, அடுத்தடுத்து அந்தந்த வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ட் இன்னும் என்னென்ன கேரக்டர்ஸை பற்றி இன்னும் என்னென்ன ஸ்டோரிஸை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் அதை பண்ணி விட்டுலாம். மறக்காமல் சோடாபுடி அனிமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.